ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாமிய வரலாற்றில் செல்வாக்கு மிக்க ஒரு ராணி மந்திரவாதியாக மாறிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ்லாமிய வரலாற்றில் செல்வாக்கு மிக்க ராணி மந்திரவாதி என அழைக்கப்பட்டது ஏன் என்பது பற்றி சமூக வலைத்தளத்திலும் பல கருத்துக்கள் உள்ளன. அந்த முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால், வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பள்ளியின் புகைப்படத்தின் மீது அரபு மொழியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்னை கவனிக்க வைத்தது. இந்த மொழியை பற்றி ஓரளவு அறிந்திருப்பதால் இந்த வார்த்தைகள் என்னவென்றும் தெரிய வந்தது. அதில் ஜைனப் அல் நப்சாவியா பெண்களுக்கான மேல்நிலை பள்ளி எனவும் எழுதப்பட்டு இருந்தது. அருகில் உள்ள பலகையில் புகைப்படத்திலிருந்து 1009 முதல் 1106 வரை வாழ்ந்த ராணி யூசுப்பின் தாஷிப்பின் மனைவி என்பதும் தெரிய வந்தது. தத்துவ ஞானியும் வரலாற்று ஆசிரியருமான இபின் கல்தூனின் கூற்றுப்படி, அவருடைய அழகு மற்றும் தலைமை தத்துவத்திற்காக உலகம் முழுவதும் பிரபலமான பெண்களில் ஒருவராக அறியப்படுகிறார். பாரம்பரிய நீல தலைப்பாகை அணிந்த எளிய பாலைவனம் மற்றும் பெர்பர் இனத்தின் சிறந்த தளபதியின் ராஜ்யம் ஆப்பிரிக்காவின் சிறிய மற்றும் பாதுகாப்பற்ற பகுதியிலிருந்து இன்றைய மொராக்கோ, அல்ஜீரியா மற்றும் ஸ்பெயின் பகுதிகள் வரை பரவியது என்று யூசுப்பின் தாஷிப்பின் பற்றி படித்திருக்கிறோம். இபின் கல்துன் ஜைனப்பின் தலைமை தத்துவத்தை பற்றி பேசியதால் அவர் குறித்த தகவல்களை பெறவும் விரும்பினோம். இஸ்லாமிய வரலாற்றின் புகழ்பெற்ற பெண் தலைவரான ஜைனப் அல் நப்சாவியாவின் வாழ்க்கையை அறியும் எனது பயணத்தில் கிடைத்தவற்றையும் இங்கு தருகிறோம். மொராக்கோ எழுத்தாளர் ஃபாத்திமா மர்னிசி தனது ஃபர்காட்டன் குயின்ஸ் ஆஃப் இஸ்லாம் புத்தகத்தில் இந்த ராணிக்கு முக்கிய இடம் அளித்துள்ளார். 1061 முதல் 1107க்கு இடையில் வட ஆப்பிரிக்காவில் இருந்து ஸ்பெயின் வரை பரவிய மிகப்பெரிய ராஜ்யத்தின் ஆட்சியாளராக ஜைனப் அல் நப்சாவியா இருந்தார். மேலும் அவர் தன் கணவர் யூசுப்பின் தாஷிப்பினுடன் ஆட்சியும் செய்தார். வரலாற்று ஆசிரியர்கள் ஜைனப்பை அல் குய்மா பம்லஹிகி என்று அழைத்தனர். அதாவது அவரது கணவரின் ராஜ்யத்தின் ஆட்சியாளர் அல்லது அதை இயக்கும் முக்கிய கதாபாத்திரம் என இதற்கு அர்த்தம். ஜைனப் தென்னாப்பிரிக்கா பழங்குடி இனமான நப்சாவாவை சேர்ந்த பணக்கார தொழிலதிபரின் மகள். அவர் அக்மட்டில் பிறந்தார். அங்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். அடிமைப்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் ஒரு ஆப்பிரிக்க அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்டார். அந்த பெண் மருத்துவ மூலிகைகள் குறித்து ஜைனப்புக்கு கற்றுக் கொடுத்தார். இபின் கல்தூனின் கூற்றுப்படி அவர் அகமத்தின் அமீர் லகுத் அல் முக்ராவியை மறந்தார். லகுத் ஒரு போரில் கொல்லப்பட்டதை அடுத்து அவரது செல்வங்கள் ஜைனப்பிற்கு சென்றனர். அவர் அல் முரவி அபு பக்கர் இப்னு உமரை இரண்டாவதாக மணந்தார். பழங்குடியினரின் கிளர்ச்சியை நசுக்க அபுபக்கர் தெற்கே பாலைவனத்திற்கு சென்றபோது அவர் வெளியேறும் முன்பு மேற்கில் தனது படைகளின் பிரிவை அவரது உறவினர் யூசுப்பின் தாஷிப்பினும் வழங்கினார். நீடித்த போரின் அச்சம் காரணமாக அவர் ஜைனப்பை விவாகரத்தும் செய்தார். மேலும் விவாகரத்திற்கு பிறகு தடை செய்யப்பட்ட காலம் முடிந்த பிறகு யூசுப்பை ஜைனப் மறந்தார். யூசுப்பின் வாழ்க்கை துணையாக மட்டுமல்ல, புத்திசாலித்தனமான ஆலோசகராகவும் மாறினார் ஜைனப். அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அல்ஜீரியா, செனகல் மற்றும் முஸ்லிம் ஸ்பெயினுக்கு அப்பால் பரவிய இந்த மாபெரும் அல் முராவி சுல்தானகத்தின் அடித்தளம் யூசுப்பின் இராணுவ திறனால் அமைக்கப்பட்டது. மறுபுறம் ஜைனப்பின் அறிவுரையும் அரசியல் புரிதலும் இதில் முக்கிய பங்களிப்பாக இருந்தது. இப்னு அசரி, அல் பக்ரி மற்றும் இபின் கல்தூன் உட்பட பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி ஜைனப் மிகவும் அழகாகவும் ஆற்றல் நிரம்பியவராகவும் வழக்கத்திற்கு மாறாக திறமையானவராகவும் இருந்தார். கொள்கை விஷயங்களில் அவருக்கு விரிவான அறிவு இருந்தது. இந்த காரணத்திற்காக வரலாற்று ஆசிரியர்கள் அவரை மந்திரவாதி என்றும் அழைத்தனர். மேலும் மேற்கு ஆப்பிரிக்காவின் 11ஆம் நூற்றாண்டின் சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக ஜைனப்பை குறிப்பிடுகிறார் வரலாற்று ஆசிரியர் இபின் ஹவ்கல். அரசியல் விஷயங்களை பற்றிய விரிவான அறிவின் காரணமாக இவர் இடைக்கால மக்ரிப் வரலாற்றின் முக்கிய பங்கு வகித்தார். மக்ரிப் என்பது அரபு உலகின் மேற்கு பகுதி. இது அரபு மக்ரப் என்று அழைக்கப்படுகிறது. இது அல்ஜீரியா, லபியா, மொரட்டானியா, மொராக்கோ மற்றும் துனிசியா மற்றும் மேற்கு சஹாராவின் சர்ச்சைக்குரிய பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய மேற்கு மற்றும் மத்திய வட ஆப்பிரிக்காவின் பகுதி.
வெற்றியை தொடர யூசுப்பின் வலுவான படை இல்லை. ரிச்சர்ட் சி. பேனலின் கூற்றுப்படி, ஜைனப் தனது செல்வத்தை யூசுப்பிற்கு இராணுவத்தை மறுசீரமைப்பதற்காக கொடுத்தார். மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரிகளை வசூலிக்கும்படி அவருக்கு அறிவுறுத்தினார். இதன் மூலம் பல்வேறு குழுக்களை இணைத்து படையை தயார் செய்தார். ஜைனப்பின் உத்தரவின் பேரில் யூசுப் மேற்கு ஆப்பிரிக்காவை கைப்பற்றியதாகவும் ஜைனப் பேச்சுவார்த்தை நடத்தும் வேலையை செய்ததாகவும் இப்னு அபிசார் தனது ரவுஸ் அல் கர்தாஸ் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பேச்சுவார்த்தையில் நிபுணத்துவம் பெற்றதால் அவர் மந்திரவாதி என்றும் அழைக்கப்பட்டார். மொராக்கோ நகரத்தை யூசுப் கட்டினார். இது வளர்ந்து வரும் நாட்டின் தலைநகராக மாறியது. ஜைனப் தான் இந்த இடத்தை தேர்வு செய்ய பரிந்துரைத்ததாகவும் தெரிகிறது. இந்த புதிய தலைநகரம் ஜைனப் வசிக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை. பல இடங்களில் அவருக்காக கல்கோட்டை கட்டப்பட்டதாகவும் யூசுப் அவர்களே தனது கைகளால் அதன் கட்டுமானத்திற்கு உதவியதாகவும் கூறப்படுகிறது. அபு பக்கர் இப்னு உமர் தான் போரில் இருந்து திரும்பியதை தனது உறவினர் யூசுப்பிற்கு தெரிவித்தார். நிச்சயமாக அவர் தனது அதிகாரத்தையும் மனைவியையும் திரும்ப பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். அபுல் ஹசன் இபின் அபு ஜஹர் அல்பாசி ஜைனப் தலையிட்டு கானாவின் கருப்பின காவலர்களுடன் அபுபக்கரை வரவேற்கும்படி யூசுப்பை அறிவுறுத்தினார் என்று எழுதுகிறார். யூசுப் குதிரையில் அமர்ந்து அவரை ஒரு ராஜா போல வரவேற்றார். பல பரிசுகளையும் வழங்கினார். இத்தகைய செல்வத்தை கண்டு வியந்த அபுபக்கர் யூசுப்பின் பெருந்தன்மைக்காக காரணத்தை கேட்டதற்கு, புதிய சாகசங்கள் உனக்காக காத்திருக்கும் பாலைவனத்தில் எதையும் தவறவிடாது கூடாது என்பதற்காகத்தான் என்று பதிலளித்தார். அபுபக்கர் இந்த செய்தியினை பொருளை புரிந்து கொண்டு பரிசுகளை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நம்பினார். அக்மத்தில் சிறிது காலம் தங்கிய பிறகு அவர் அதிகாரத்தை மாற்றுவதற்கான ஆவணத்தை எழுதினார். மேலும் அவர் கானா மற்றும் சூடானின் பெரும்பகுதியை கைப்பற்றிய பாலைவனத்தை நோக்கி நகர்ந்தார். இதற்கு பிறகு அல் முராவி 1087 இறக்கும் வரை சுல்தானகத்திற்கு அதிகாரப்பூர்வ தலைவராகவும் இருந்தார். யூசுப்பின் தாஷிப் மக்ரிப்பின் மறுக்க முடியாத ஆட்சியாளராகவும் ஒரு பெரிய சுல்தானகத்தின் உரிமையாளராகவும் இருந்தார். சார்லஸ் நோயலின் கூற்றுப்படி, ஜைனப்பின் சக்தி வாய்ந்த செல்வாக்குக்கு பின்னால் பல காரணிகள் இருக்கலாம். முதலாவதாக, ஜைனப் கல்வி கற்றார் மற்றும் யூசுப்பின் குறைந்த அரபு அறிவு ஜைனப்பிற்கு ஒரு நன்மையை கொடுத்தது. இரண்டாவதாக, ஜைனப் தனது ஆளுமை, வலிமை மற்றும் முடிவெடுக்கு திறன் ஆகியவற்றால் கணவரின் நம்பிக்கையால் அரசியல் செல்வாக்கு பெற்றார். மூன்றாவது காரணி, யூசுப் இல்லாத நேரத்தில் அவர்களை செயல்பட அனுமதித்து இராணுவ பிரச்சாரங்களாகவும் இருக்கலாம். அல் முராவி சுல்தானகத்தின் பெண்களின் நிலையை பெரிதும் பாதித்த குடும்பத்தையும் அதன் சடங்குகளையும் உருவாக்க ஜைனப் உதவினார். அவர்கள் சொந்த மரபுகளின்படி அல் முராவி வம்சத்தின் போது மொரோக்கோவில் பெண்கள் உயர் பதவியில் இருந்தனர். இளவரசி நிர்வாக விஷயங்களில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார். இதன் மூலம் பெண் கல்வி பொதுவானதாகவும் மாறியது. அலிசன் பேக்கரின் கூற்றுப்படி, குறைந்தது 2 பெண்கள் மருத்துவர்களாக இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. இதை போலவே இளவரசி ஃபினு 1147 அரச குடும்பத்தின் வீழ்ச்சியின் போது தலைநகரின் பாதுகாப்பில் பங்கேற்றார். சமீபத்திய தசாப்தங்களில் ஜைனப் அல் நப்சாவியாவின் வாழ்க்கை தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்களிலும் பேசப்படுகிறது. ஆனால் அவரது பாரம்பரியத்தை நீடித்த தன்மை பெண்கள் கல்வி கற்கும் பள்ளிகளிலும் பிரதிபலிக்கிறது. ஜைனப் தென்னாப்பிரிக்க பழங்குடி இனமான நப்சாவாவை சேர்ந்த பணக்கார தொழிலதிபரின் மகள். அவர் அக்மட்டில் பிறந்தார். அங்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். அடிமைப்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் ஆப்பிரிக்க அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்டார். அந்த பெண் மருத்துவ மூலிகைகள் குறித்து ஜைனப்புக்கு கற்றுக் கொடுத்தார். இபின் கல்தூனின் கூற்றுப்படி, அவர் அகமத்தின் அமீர் லகுத் அல் முக்ராவியை மணந்தார். லகுத் ஒரு போரில் கொல்லப்பட்டதை பிறகு அவரது செல்வங்கள் ஜைனப்பிற்கு சென்றது. அவர் அல் முராவி அபுபக்கர் இப்னு உமரை இரண்டாவதாக மணந்தார். பழங்குடியினரின் கிளர்ச்சியை நசுக்க அபுபக்கர் தெற்கே பாலைவனத்திற்கு சென்ற போது அவர் வெளியேறும் முன்பு மேற்கில் தனது படைகளின் பிரிவை அவரது உறவினர் யூசுப்பின் தாஷிப்பினுக்கு வழங்கினார். நீடித்த போரின் அச்சம் காரணமாக அவர் ஜைனப்பை விவாகரத்து செய்தார். விவாகரத்திற்கு பிறகு தடை செய்யப்பட்ட காலம் முடிந்த பிறகு யூசுப்பை ஜைனப் மணந்தார். யூசுப்பின் வாழ்க்கை துணையாக மட்டுமல்ல, புத்திசாலித்தனமான ஆலோசகராகவும் மாறினார் ஜைனப். அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அல்ஜீரியா, செனகல் மற்றும்
முஸ்லிம் ஸ்பெயினுக்கு அப்பால் பரவிய இந்த மாபெரும் அல் முராவி சுல்தானகத்தின் அடித்தளம் யூசுப்பின் இராணுவ திறனால் அமைக்கப்பட்டது. மறுபுறம் ஜைனப்பின் அறிவுரையும் அரசியல் புரிதலும் இதில் முக்கிய பங்காக இருந்து கொண்டது. இபுன் அப்சாரி, அல் பக்ரி மற்றும் இபின் கல்தூன் உட்பட பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி ஜைனப் மிகவும் அழகாகவும் ஆற்றல் நிரம்பியவராகவும் வழக்கத்திற்கு மாறாக திறமையானவராகவும் இருந்தார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.